நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். அலங்காநல்லூரில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம். அலங்காநல்லூரில் அதிமுக சார்பில் தனியார் மகாலில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் கல்லணை ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் வெற்றிவேல், வக்கீல் திருப்பதி, வாடிப்பட்டி ராஜேஷ் கண்ணா, நகர செயலாளர்கள் அழகுராஜ், குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான RP உதயகுமார் கலந்து கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்களை எடுத்து கூறினார். நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டுள்ள புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை நமது உறுப்பினர்களிடம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த உறுப்பினர் அட்டையை வழங்கிவிட்டீர்கள் என்றால் தலைமை கழகத்திலிருந்து புதிய குழு அமைத்துள்ளனர். அந்த குழு அனைத்து பகுதிகளுக்கு சென்று உறுப்பினர் அடையாள அட்டை சரியான முறையில் வழங்கப்பட்டுள்ளதா என அனைத்து நிர்வாகிகளிடமும் கேட்டு தகவலை பெற்று தலைமைக்கு அனுப்புவார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், வரும் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தலில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உங்களை மீட்டெடுப்பதற்காக அந்த கொடியவர்களிடமிருந்து கொள்ளைக்காரர்களிடமிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த தொகுதியை மீட்டெடுத்து புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு முதல் வெற்றி நம்முடைய சோழர்கள் தான் என்கிற அந்த அடிப்படையில் எப்படி வேலூர் தொகுதி முதல் வெற்றியாக பெரிய அவர்களும் தமிழரசர் அவர்களும் முதல் வெற்றியை அறிவித்தார்களோ, அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அதே போன்று 2026 புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு முதல் வெற்றி இந்த சோழர்கள் முதல் ஒன்றியம் நம்ம அனைவரும் பாட வேண்டிய நம்முடைய அலங்காநல்லூர் பேரூராட்சி என்பதை இடத்திலே சொல்லி அதற்காக நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும் என்று கேட்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டு நம்முடைய அருமையர்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நம்முடைய கொடுத்த